வெல்கம் பேக். இது உங்கள் கோடிங் வித் தம்பி சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து ஃப்ளோ சார்ட்டை பற்றி நாங்கள் பேசிக் எல்லாமே கழிச்சிட்டோம். இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஃப்ளோ சார்ட்டை வந்து தொடரி, அதாவது வந்து திருப்பி அதாவது வந்து தொடர்ந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி, அதாவது படிமுறை வேலை செய்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் போட்ட ஃப்ளோ சார்ட் வீடியோ நீங்கள் ஒன்றுமே பார்க்கலன்னா எங்கள் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் போய் பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு அதிகமாக புரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி காய்ஸ், நேரத்தை மினக்கெடுத்தாமல் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி காய்ஸ், நாங்கள் வந்து நேரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது வந்து என்ன செய்ய போகிறோம்னா, தொடரி முறை, அதாவது வந்து என்னென்னா ஒரு நெறிமுறை, அதாவது அல்காரிதமானது வந்து ஒரு அல்காரிதம் வந்து தொடக்கத்திலேருந்து முடியாது, ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு படிமுறை ஒழுங்கில், அதாவது வந்து ஒரு ஓர்டரில் வந்து செயற்படுத்தி கொண்டு வருமானா அதை வந்து நாங்கள் தொடரி முறைன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து என்ன ஒரு சிம்பிள் உதாரணம்டா, அதாவது வந்து நாங்கள் ஒரு படிக்கட்டில் ஏற போகிறோம்டா, இங்கேருந்து அப்படியே தாவி அங்கே போய் நிற்க மாட்டோம். 100 படிக்கிறோம்னா அப்படியே போய் தாவி இப்போ இல்லை தானே. அப்போ முதலாவது படியிலேருந்து அப்படியே கடைசி படி மட்டும் ஸ்டெப்பாக அறிக்கொண்டு போவோம். அதுதான் இது ஒரு பேசிக் உதாரணமாக சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து இதில் இருந்தோண்டு நாங்கள் சில ஃப்ளோ சார்ட்லாம் கிரிக்கிறோம், அதை பார்ப்போம். சரி கேஸ், முதலாவது நாங்கள் பார்க்க போகிற ஃப்ளோ சார்ட் வந்து என்னென்னா, இது வந்து இரு எண்களை வந்து நாங்கள் உள்ளூடாக பெற்று, அதாவது வந்து இரு எண்களை நாங்கள் கொடுத்து இன்புட் பண்ணி அது என்னென்ன கூட்டுத்தொகையை பெற்றுக்கொள்றதுக்கான ஃப்ளோ சார்ட் தான் நாங்கள் வந்து கிரிக்கிறோம். அதை வந்து முதலாவது நான் சொன்னேன், அங்கே நியம குறியீட்டு கைகை பார்த்துனாங்க. அந்த வீடியோ நான் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அதாவது வந்து என்ன நடக்கும்னா, ஸ்டார்ட்டுக்கு அதாவது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என் பண்ண போகிறோம், இப்படி ஒரு குறியீடு நாங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணும். இது ஃப்ளோ சார்ட்னு பேசிக். அது வந்து இதில் நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு இப்படி போட்டிருக்கோம். அதாவது வந்து நாங்கள் வந்து 2 எண்ணை உள்ளூடு செய்ய போகிறோம், அதனால் வந்து நாங்கள் அது சாய் சதுரத்துக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இன்புட் 2 நம்பர்ஸ், 2 நம்பர்ஸை நாங்கள் இன்புட் பண்ணுறோம், அதை நான் எக்ஸ் ஒய்ன்னு வைக்கிறேன், 2 நம்பரை நான் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, டோட்டல் என்ற ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்குள்ளே வந்து எக்ஸும் ஒய்யும், வேரியபிள்ன்ற ஒரு மாறி, அதுக்குள்ளே வந்து எக்ஸும் ஒய்யும் கூட்டி அதோட தொகை வந்து அதுக்குள்ளே போய் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் வந்து என்ன வரப்போகுதுன்னா, நாங்கள் வந்து டோட்டலை காட்சிப்படுத்த போகிறோம். அதனால நாங்கள் வந்து அவுட்புட் டோட்டல்னு தான் பார்க்குறோம். அவுட்புட் டோட்டலுக்கு வந்து நாங்கள் சிங்கிள் கோட், அதாவது வந்து மேட் கோட் குறின்னு சொல்கிறதோ ஏதோ உண்டு, அதை வந்து நாங்கள் சிங்கிள் கோட்னு எனக்கு தெரியும். அதை வந்து நாங்கள் ஏன் போடக்கூடாதுண்டா, அப்படி நாங்கள் போட்டால் அதை வந்து டோட்டலுன்ற பேரையே தான் அப்படியே காட்சிப்படுத்தணும், டோட்டலுக்கு உள்ளே இருக்கிறத காட்சிப்படுத்தணும்னா எங்களுக்கு சிங்கிள் கோட் வந்து போடாமல் தான் பாவிக்கணும். சரி வாங்க கைஸ், இதுதான் வந்து அடுத்த ஃப்ளோ சார்ட். இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு வட்டத்தினை வந்து ஆரையே உள்ளூடு செய்யுது, ஆரையே நாங்கள் கொடுக்கணுமா, கொடுத்துட்டு அதில் சுற்றளவையும் பரப்பளவையும் காண்றதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து நாங்கள் கிரிக்கிறோம். இதில் வந்து என்ன செய்யுதுன்னா, வளமையாக நாங்கள் பேசிக் மாதிரி ஸ்டார்ட் போடுறோம், அதெல்லாம் போட்டு இன்புட் சர்க்கிள் ரேடியஸ், அதாவது வந்து நாங்கள் வட்டத்தின் ஆரையை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அப்படி தான் கேள்வியிலே சொல்லிக்கிறோம், வட்டத்தின் ஆரையை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறோம், உள்ளூடு செய்யுதுன்னு சொல்லிக்கிறப்ப உள்ளூடு செய்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் இன்புட்னு வச்சு ஆர் போடுறோம், ரைட் தானே. ஆறுன்றது அந்த வேரியபிள், அதாவது வந்து அந்த ரேடியஸ் வந்து 6க்குள்ளான்னு இருக்க போகுது, உங்களுக்கு அந்த ஆரை வந்து 6க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்களாம், ஏன் நாங்கள் இப்போ டோட்டலில் தான் அதில் காட்சிப்படுத்துகிறோம், எக்ஸகவையன்னு ஃபுல்லாக காட்சிப்படுத்தினாலே அது கூட்டி எங்களுக்கு காட்சிப்படுத்தினானே, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, எக்ஸகவையை நாங்கள் கூட்டி தான் டோட்டல் கொண்டே வச்சுக்கிறோம். அப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும், டோட்டலுக்காக கூட்டுத்தொகை இருக்குது, அப்போயே நாங்கள் சுற்றி போவான், இப்படி தொடுற மூக்கையும் சுற்றி தொடுற மாதிரி தானே, இது நேராக தொடுற மூக்கை சுற்றி தொடுற மாதிரி தான் நாங்கள் இது. அப்போ வந்து எக்ஸகவைன்னு போட்டால் நாங்கள் கூட்டி தான் எங்களுக்கு பெருமாள் இருக்கணும். இது வந்து எங்களை நேரடியாக கூட்டி டோட்டலுக்கு வச்சுருக்கிறோம். அப்போ அந்த டோட்டலை காட்சிப்படுத்தி விட்டால் டோட்டலுக்கு இருக்கிறத பார்க்கலாம் தானே. அப்போ ஒரு அது வந்து நீ ஏன்டா தம்பி இப்படி அந்த ஆறுன்றதை பாவிச்சு, அதை ரேடியஸை வந்து 6ன்னு சொல்கிறேன்டா, நாங்கள் வந்து அதை 6ன்னு சொல்லலாம் விட்டோம்டா, அது வந்து 6ன்றதை நாங்கள் கொடுக்காம விட்டோம்னா ரேடியஸ்னால் கொண்டே கணக்கு, அதாவது வந்து உள்ளுக்கு ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே பாய்ச்சுருப்போம். அது வந்து எங்களுக்கு டைமே மினக்கெடுத்தும், அதோட வந்து கஷ்டமாயும் இருக்கும். இப்போ அதனால் வந்து நாங்கள் அதுக்கு ரேடியஸுக்கு வந்து 6 ஒரு சின்ன பெருமானத்தை 6 ஒரு குறியீடை வந்து எடுத்து வச்சுக்கிறோம், கிட்டத்தட்ட குறியீடு மாதிரி தான். அப்போ வந்து அதை கொண்டே பயன்படுத்திக்க எங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சொல்ல பயன்படுத்தல, எங்களுக்கு சுலபமாக இருக்க போகுது, அதுக்காண்டி தான் அப்படி பாய்க்கிறோம். சரி, நாங்கள் பரப்பளவுக்கு எங்களுக்கு சமன்பாடு தெரியும், பையார் வர்க்கம். அப்போ வந்து நாங்கள் பையார் வர்க்கத்தை அப்படியே போடுறோம், முறை வழிக்குள்ள ஒன்றே பையார் வர்க்கத்தை போட்டுருக்கோம். அது சுற்றுலாவுக்கும் சமன்பாடு தெரியும், அதை நாங்கள் அந்த பரப்பளவுக்கு ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா கீழே போடைக்க நாங்கள் திருப்பி பரப்பளவுன்னு எழுதணும், பரப்பளவு எழுதுறே விட ஏன்னு கொடுத்தா அந்த ஏக்குள்ளே தான் இந்த பரப்பளவு கண்டு ஏக்குள்ளே போய் இருக்க போகுது. அப்போ வந்து நாங்கள் ஏ காட்சிப்படுத்தி விட சரி. அதே மாதிரி தான் கீழே சுற்றுலாவுக்கான சமன்பாடு போட்டு சுற்றுலாவை கண்டுக்கிறோம், பேனதை கொண்டே சுற்றுலாவை நான் பீக்கில் வச்சுக்கிறேன். அப்போ வந்து எங்களுக்கு என்னென்னா, சுற்றுலா வந்து பிக்கு இருக்கிறதால நாங்கள் சுற்றுலாவை எழுத தேவையில்லை, கீழே உண்டு அவுட்புட்டில் பின்னு மட்டும் போட்டால் காணும். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யணும், அவுட்புட் சுற்றளவு பரப்பளவுன்னு போடணும். அதை விட ஏக்கம் பின்னு போடுறது எங்களுக்கு சோமாக இருக்கிறதால நாங்கள் அப்படி வச்சுக்கிறோம். அப்போ வந்து அவுட்புட் ஏக்கம் பின்னு கொடுத்து இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நாங்கள் என் பண்ணுறோம். சரி கைஸ், இவ்வளோ தான் இதோட பேசிக். இது நீங்கள் இப்போ தான் முதல் பார்க்குறீங்கன்னா சத்தியமாக சொல்ல உங்களுக்கு கடைசி வந்து புரிஞ்சிருக்காது. இப்படி உங்களுக்கு யாருக்காவது முதல்ல படித்த அனுபவம் இருந்தால் சில நேரத்தில் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் புரியலைன்னா ஒன்றும் கவலைப்படாங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், புரியும். அப்படியும் புரியவில்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து
கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பண்ணி அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக புரிய வைக்கிறேன். சரி கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. நீங்கள் நெக்ஸ்ட் டுடோரியல் வர காத்துருங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கோடிங் வித் தம்பி. ஓகே கைஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் அந்த லைக் பண்ண தட்டிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய தொடர்ந்து வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சரி கைஸ், பாய்.